அருமை தாய்மார்களே, உற்றாரே உறவினரே, சொந்தங்களே பந்தங்களே, பள்ளி பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆத்தூருடைய தலைமையிடமும் சென்னை எக்மூர்லேயும் கிளை அலுவலகமும் உள்ளது. வரம் தேடி பெற்றோர்கள் நேரில் வந்து பதிவு செய்து ஜாதகங்களை பெற்று செல்லலாம். வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் ஜாதகங்களை அனுப்பி குழந்தைகளுக்கு ஜாதகங்களை தேடி எடுத்து செல்லலாம். எங்களை யூடியூப் சேனல் 800 யூடியூப் சேனல் போட்டுள்ளோம். அதிலே நீங்கள் எந்த நேரத்துக்கு வேணாலும் உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த வசதி நாங்கள் செய்துள்ளோம். எனவே எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனல் பார்த்து பயன்பெறும் கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். கொஞ்சம் நல்ல ஜாதகமா அனுப்புமா. நிறைய பேர் ஆட்கள் கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க, பாருங்க. உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதக பெயர் சாருமதி, செவ்வாய் ஜாதகம், இந்து அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர். துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க பிகாம் சிஎஸ் எம்காம் முடிச்சிருக்காங்க. உயரம் 156 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 8/7/2003 பிறந்திருக்காங்க. இவங்க ஒர்க் பண்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பிபிஎம் லிமிடெட் சென்னையில ஒர்க் பண்றாங்க. சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் மனோகரன், பிசினஸ் பண்றாங்க. அம்மா தாரணி, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரம் செஞ்சுருக்காங்க. பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க, திருமணம் ஆகல. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு உள்ளது. இந்த ஜாதக பெயர் சாருமதி, இந்து அகமுடையர், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, சிம்ம லக்னம். பிகாம் சிஎஸ் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 156 சென்டிமீட்டர். அருமையான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே செவ்வாய் திசை 7 வருஷம் 30 நாள் குறைமா, ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு அரவிந்த், இந்த அகமுடைய தொழுவு வேளாளர். ராகு கேது செவ்வாய் ஜாதகம். பரணி நட்சத்திரம், மேசராசி, மேசலக்கணம். பிடெக் எம்எஸ் பிஹெச்டி படிச்சிருக்காரு. உயரம் 182 சென்டிமீட்டர். 27/11/1993 பிறந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நியூயார்க்ல வேலை பார்க்குறாரு. நல்ல சம்பளம். மாசம் குறைஞ்சது 10 லட்சத்துக்கு, மாசம் 5 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. மாசத்துக்கு 5 லட்சம் ரூபா நியூயார்க்ல. அப்பா பேர் சடகோபன், அம்மா பேர் தமிழரசி, இல்லத்தரசி. வெளிநாடு செல்ல பணியில் உள்ள பெண் கேட்டிருக்கிறாங்க. பிறப்போர் ஒன்று, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த மாடி வீடு, நிறைவான வசதி. இவர் பிறக்கும் போதே சூரியன் திசை 8 வருஷம் 11 மாசம் 5 நாள் இருக்கு. சுக்கரன் திசை, சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதக பெயர் ஸ்ரீதேவி, ராகு கேது ஜாதகம், துருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், கும்ப லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்காங்க. உயரம் 5.5. 31/10/1997 பிறந்திருக்காங்க. மாசம் 30,000 சம்பளம் வாங்குறாங்க. சென்னையில ஒர்க் பண்றாங்க. அசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சேலம். அப்பா பேர் ராஜ் கேட், அம்மா பேர் ராஜாத்தி, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பப்பாங்கான வரன் எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க, திருமணம் ஆகல. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, 1 ஏக்கர் விவசாயிகளும் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர்
ஸ்ரீதேவி துருவ வேளாளர், அருமையான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே ராகு மகாதசை 9 வருஷம் 21 நாள் இருப்பு, குரு மகாதசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் சுரேந்தர், துளுவ வேளாளர், சுத்த ஜாதகம். பரணி நட்சத்திரம், மேசராசி, ரிஷப லக்னம். பிஇ சிபிஇ படிச்சிருக்காரு. உயரம் 5.5, 3/3/1998 பிறந்திருக்காரு. மாதம் 72,000 சம்பளம். சென்னையில் வேலை பார்க்குறாரு. அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் விழுப்புரம். அப்பா பெயர் குமரவேல் உடையார், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலாளர். அம்மா பேர் இந்திரா இல்லத்தரசி. பிறப்பு வருஷம் 2, கூட பிறந்தவர் அக்கா 1, கல்யாண ஆட்சி. வரட்டாரின் பேரில் 4 மாடி வீடு, 4 கடைகள், 6 ஏக்கர் நிலம், 1 டிராக்டர் உள்ளது. இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசையில் பிறந்திருக்காரு. 8 வருஷம் 8 மாதம் 8 நாள் இருப்பு. சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் சிவசாலினி, விஐபி ஜாதகம், சுத்த ஜாதகம், துருவ வேளாளர், பிள்ளை வகுப்பை சேர்ந்தவர், கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க, பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. உயரம் 5.7, பிறந்த தேதி 20/8/1997. இவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா மாசம் 50,000 வாங்குறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. டெக்னாலஜி லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாதக இருப்பிடம் கோயம்புத்தூர், சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. அப்பா பெயர் செந்தில் முருகன், கோஆப்ரேட் பேங்க் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பெயர் நாகராணி, இல்லத்தரசியாக இருக்காங்க. இப்போ எதிர்பார்ப்பு எனி பிஜி பிஹெச்டி வேலையில் உள்ள வரக்கு எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தங்க இருக்காங்க, தங்கை ஒருத்தங்க இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா 20 முதல் 30 கோடி சொத்து இருக்கு. இந்த ஜாதகர் பெயர் இந்த தொழிலாளர் பிள்ளை சிவாலினி. நல்ல வசதி, ஒரு 30 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது. அருமையான பிறவி. இவங்க பிறக்கும் போதே குரு மகாதசை 5 வருஷம் 4 மாதம் 11 நாள் இருப்பு. சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சரவணன், ராகு கேது ஜாதகம், துளுவ வேளாளர், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, மீன லக்னம். எம்சிஏ படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.6, 13/3/1986 பிறந்திருக்கிறாங்க. வருஷம் 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. சொந்த ஊர் பாண்டிச்சேரி, ஜாதகர் இருக்கிறது சென்னை. அப்பா பேர் ரத்ன சபாபதி, பாரதி மில்ஸ் ஓய்வு, திருமதி இல்லத்தரசி. படித்த குடும்ப பாகனாக கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த வீடு 2 மனைகள் இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே புதன் மகாதசை தாயின் வயிற்றில் சென்றது போவன் என்றது. 3 வருஷம் 7 மாதம் 6 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
ஜாதகம். ஜாதக பெயர் ஹரிதா. நாளில் செவ்வாய் ஜாதகம். இந்து ஆர்காட் முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க பிடெக் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.0. பிறந்த தேதி 1/4/1993. இவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4.5 6 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. அமெரிக்காவில் ஒர்க் பண்றாங்க. சென்னை, சொந்த ஊரும் சென்னை. அப்பா பேர் ராமமூர்த்தி. ஹச்ஓடியா பிரைவேட் கம்பெனியில் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அம்மா பெயர் லட்சுமி. இல்லத்தரசியாக இருக்காங்க. எதிர்பார்ப்பு பிஜி படித்த நல்ல வேலையில் உள்ள வரங்க எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை ஒன்று. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. சொத்து இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் சொந்த வீடு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் ஹரிதா. அருமையான பொண்ணு, பிடெக் படிச்சிருக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே குரு மகாதசை தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது. 6 வருஷம் 6 மாதம் 12 நாள். சனி திசை 19 வருஷம். புதன் திசை 17 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் அறிகரன். அகமுடையர். சுத்த ஜாதகம். திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசி, ரிஷப லக்னம். பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. மாதம் 50,000 சம்பளம் வாங்குறாரு. சென்னையில் வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் விழுப்புரம். அப்பா பேர் தேசிக், விவசாயம். அம்மா பேர் லட்சுமி, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு வேலைக்கு செல்லும் பலன் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2. கூட பிறந்த அக்கா 1. கல்யாணம் ஆச்சு. சொந்த வீடு. 3 ஏக்கர் விவசாயம் இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே ராகு மகாதசையில் பிறந்திருக்காரு. அடுத்து குரு மகாதசை 16 வருஷம். சனி திசை 19 வருஷம். சனி திசை இன்னும் 5 வருஷம் இருக்குது. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகம். ஜாதக பெயர் சுஜித் சாகர். சுத்த ஜாதகம். துருவ அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். தனுசு ராசி, புராண நட்சத்திரம், சிம்ம லக்னத்தை பிறந்திருக்காங்க. இவங்க பிஎஸ்சி நர்ஸ், எம்பிஏ, பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 8/4/1999. இவங்க நர்ஸ். இன்சர்ட் அயர்லாண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 2 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. சொந்த ஊர் கிருஷ்ணகிரி. அப்பா பேர் தர்மராஜன் டே. அம்மா செல்வி. சத்துணவு அமைப்பாளராக ஒர்க் பண்ணுறாங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன், வெளிநாடு செல்லும் வரன் எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு நேரு. இந்த ஜாதகர் பெயர் சுதாசகா. நல்ல ஜாதகம். அகமுடையர். அயர்லாந்தில் வேலை பார்க்குறாரு. வெளிநாடு செல்ல விருப்பமுள்ள பெண்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்களுடைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அறிமுகம் செய்த ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.